தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் போடிநாயக்கனூர் பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எழுப்புகிற எந்த நாட்களுக்கும் நம்முடைய பிரதமர் இதுவரையில் பதில் சொல்லவே இல்லை. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்று சொன்னது என்ன ஆயிற்று என்று கேட்டால் 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவேற்பதாக சொன்னீர்களே என்னானது என்று கேட்டால் சிலிண்டர் விலை என்னானது, பெட்ரோல் விலை என்னானது, டீசல் விலை என்னானது என்று கேட்டால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து கட்சி தீர்வு என்று கதையை பிரச்சனையை திசை திருப்பி தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறார். திருவிழா கூட்டத்தை திருடனை போல திசை மாற்றி தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் என பிரதமர் விரும்புகிறார். அது ஒருபோதும் நடைபெறாது. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி ஆட்சி என்பது ஒரு சர்வாதிகார ஆட்சி, ஒரு பாசிச ஆட்சி. நமது நாடு சர்வாதிகாரத்தை, பாசிசத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஜனநாயகத்தைத்தான் விரும்பும் என்கிற அடிப்படையில் நாம் களம் காண்கிறோம். இதற்கு 2 அணிகள் போட்டியிடுகிறது. இந்த 2 அணிகளை பற்றியும் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் சார்பில் ஒருவர் நிற்கிறார். ஆர்கே நகர் தொகுதி எல்லோருக்கும் தெரியும். ஆர்கே நகர் தொகுதியில டோக்கன் கொடுத்துட்டு வந்தவர் தான். இன்னும் இந்த பக்கமே திருமண தசையில தலை வச்சு படுக்கல. அங்கிருந்து இங்க வந்து விட்டார். இன்னொருவர் ராமநாதபுரம் தொகுதியில் சென்று போட்டியிடுகிறார். அவர் சொல்லுகிறார், பிரதமர் தான் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதாக இருந்தது, அவர் நிற்காமல் என்ன நிற்க சொல்லிவிட்டார். அவர் நிற்கிற ஊராட்டுக்குடைய தேனியில் இறக்கி விட்டு ஆழமாக்கிற கதையா அண்ணா அங்க போய் நிற்கிறாரு. அதிமுக பற்றி உங்களுக்கு தெரியும். பாஜக செய்த அத்தனை துரோகங்களுக்கும் துணை போன கட்சி. விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட 3 சட்டங்களுக்கு ஆதரவளித்த கட்சி, தொழிலாளர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டத்திற்கு ஆதரவளித்த கட்சி, குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக இருந்த கட்சி, அத்தனை துரோகங்களுக்கும் துணை போய்விட்டு இன்றைக்கு அங்கே நாங்கள் இல்லை என்றெல்லாம் பசப்பு காட்டுவது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். இந்த தேர்தலில் அவருடைய ஏமாற்று வித்தைகளுக்கு, நாடகங்களுக்கு நாம் துணை போகாமல் இங்கே நிற்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர், பேரே சங்கமான பேர் எல்லாருக்கும் இந்த மாதிரி அமைய தங்கவனை ஏறி போச்சுன்னு. ஆனா இந்த தங்கவனை ஏறாது. இது நம்மளுடையதான். இந்த தங்கம் நம்மளுடையதான் இருக்கும். அந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை ஆதரித்து அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற மகத்தான சின்னம், நாடு நன்கறிந்த சின்னம் உதயசூரியன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வது மட்டுமல்ல, பல லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். எதிர்த்து இருக்கிற அத்தனை பேரையும் காப்புத்தொகை இலக்கச் செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வேண்டி கேட்டு நிறைவு செய்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.